லோன்லினஸ்ல வர அந்த மனச்சோர்வு ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நாம் தனியாக தேவனிடத்தில் ஜெபிப்பது வேறு, நாம் தனியாக தேவனோடு கூட சஞ்சரிப்பது வேறு, தனிமையில் அவரோடு கூட உறவாடுகிறது வேறு. ஆனால் எல்லாம் இருந்தும் எல்லாரும் இருந்தும் எதுவுமே இல்லாததைப் போல, யாருமே இல்லாததைப் போல உணர்கின்ற ஒரு உணர்வு, ஒரு வெறுமை, அந்த தனிமையை நான் பேசுகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ செய்திக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்திலும் உங்களிடத்தில் இதை பார்க்கும்படி அவர் உங்களை நடத்தியபடியால் அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவர் நல்லவரும் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். அவர் நம் மேல் பாராட்டுகிற தயவும் அன்பும் மிகவும் பெரிதாக இருக்கிறது. வேதாகமத்திலே 103 சங்கீதம் என்று ஒரு சங்கீதம் இருக்கிறது. அந்த சங்கீதத்திலே தாவீது எவ்வாறு தேவன் தனக்கு கிருபை பாராட்டினார் என்பதை குறித்து அழகாக எடுத்து சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிற அந்த காரியத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளட்டும். அவர் சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். நமக்கு அவர் இரங்குகிற தகப்பனாக இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. உங்கள் மேல் வைத்த கிருபை பெரிது, உங்கள் மேல் வைத்த இரக்கம் பெரிது, உங்கள் மேல் வைத்த தயவு பெரியது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, அநேக வாலிப பிள்ளைங்க, அநேக நபர்கள் தனிமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சுற்றி இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு வெறுமை, எல்லாமும் இருந்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு டிப்ரெஷன், ஒரு மனச்சோர்வு, ஒரு தனிமையின் உணர்வு. ஆண்டவர் ஆதியிலே படைக்கும் பொழுது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். தனிமையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில, அந்த லோன்லினஸை ஆண்டவர் கண்டிப்பாக விரும்புவதில்லை. அந்த டிப்ரெஷன், லோன்லினஸ்ல வர அந்த மனச்சோர்வு ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நாம் தனியாக தேவனிடத்தில் ஜெபிப்பது வேறு, நாம் தனியாக தேவனோடு கூட சஞ்சரிப்பது வேறு, தனிமையில் அவரோடு கூட உறவாடுகிறது வேறு. ஆனால் எல்லாம் இருந்தும் எல்லாரும் இருந்தும் எதுவுமே இல்லாததைப் போல, யாருமே இல்லாததைப் போல உணர்கின்ற ஒரு உணர்வு, ஒரு வெறுமை, அந்த தனிமையை நான் பேசுகிறேன். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:7, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க தனிமையில போய்கொண்டிருக்கலாம். பலர் இடத்துல ஜெபத்திற்கு வரும்பொழுது சொல்லுவதுண்டு, நான் அவரை நம்பினேன், அவர் என்னை கைவிட்டு விட்டார், அவரை நான் அதிகமாக விரும்பினேன், நான் புறக்கணிக்கப்பட்டேன். இந்த தனிமைக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் இந்த தனிமை உணர்வு ஏற்படுகிறது? ஏன் இந்த வெறுமை உணர்வு ஏற்படுகிறது? ஒரு காரணம் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு சில சம்பவங்கள், பிரச்சனைகள், நபர்களினால் ஏற்படுகிற குழப்பங்கள் நம்மை தனிமைப்படுத்துகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன். என்னுடைய அன்பு நிபந்தனையோடு கூடியதல்ல, நிபந்தனையற்ற அன்பு. என் அன்பு மகளே, உன்னுடைய தனிமையில, உன்னுடைய வெறுமையில என்னுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் நீங்க தனிமையில அழுது கொண்டே இருக்கணும்? சிலர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, டிப்ரெஷன்ல பல நாள் அழுது கொண்டு இருக்கிறேன். வாய், ஏன் ஏன் அழ வேண்டும்? இயேசுவைப் போல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறபடினால, இந்த வசனம் சொல்லுகிறபடி, உங்கள் பாரங்கள், கவலைகள், வேதனைகளை அவர் மேல வச்சிருங்க. தனியா அவர்கிட்ட போய் சொல்லுங்க, என் மனசுல உள்ள பிரச்சனை இதுதான் சுவாமி, என்னை அவர் கைவிட்டு விட்டார், என்னை அவள் கைவிட்டு விட்டாள், என் வாழ்க்கை மிகவும் கசப்பாக இருக்கிறது,
நான் நம்பினோர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள். என் முதுகிலே பச்சையாக குத்தினார்கள். என்னை படுகுழியில் தள்ளினார்கள். சொல்லுங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்களே அதை ரீப்ளே பண்ணி உங்களை நொந்துக்காதீங்க. துரோகம் இழைக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பாங்க. துரோகம் மனிதர்கள் செய்வது எப்போதும் நடக்கிற ஒன்று. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம்? மனுஷன் நம்புறதுக்கு அவன் எம்மாத்திரம்? மூக்குல சுவாசமுள்ள ஒரு மனுஷன் சாதாரணமான மனுஷன். அவனை பெருசா எடுத்துக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நான் அதை சொல்றேன்னா, கர்த்தர் உங்களை அழகாக படைத்திருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலத்திற்கு படைத்திருக்கிறார். நீங்கள் பிரகாசிக்க உங்களை படைத்திருக்கிறார். நீங்கள் ஜெயிப்பதற்காக உங்களை படைத்திருக்கிறார். நீங்கள் ஏன் உங்களை முடக்கிக் கொள்ள வேண்டும்? ஆமென். கம் அவுட் ஆஃப் யுவர் டிப்ரெஷன். உங்கள் தனிமையின் வேதனைகளை விட்டு வெளியே வாங்க. உங்கள் தனிமையின் காரியங்களை விட்டு வெளியே வாங்க. இயேசுவினுடைய காயம்பட்ட கரங்கள், குணமாக்கும் தழும்புகள் உங்களை சுகப்படுத்த காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தனிமையிலே நாம் உழன்று சோர்ந்து போக அவர் விரும்பவில்லை. இப்ப என்ன பிரச்சனைனா, பிசாசு இந்த தனிமையை காட்டி அநேகருக்குள்ள போராட்டங்களை கொண்டு வரான். அநேகர் இந்த செல்போனை பார்த்து பார்த்து பல நேரத்தில் அவங்கள அறியாமலே ஒரு டிப்ரெஷனில் போயிடுறாங்க. நீங்கள் சும்மா அந்த ஃபோனை பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? எதையோ ஒன்று, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, ஒரு டிப்ரெஷன் வரும். நான் சொல்கிறேன், நான் சேட்னஸ் டிப்ரெஷன். என்னன்னே தெரில சார், நான் ஒரு மாதிரி இருக்கேன், விரக்தியாக இருக்கேன், தனியாக இருக்கேன், மூட் ஆஃப் ஆயிடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, படிக்க முடியல, முன்னேற முடியல, உருப்படியாக எதுவும் செய்ய முடியல. அதுதான் தனிமை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விட்டு வெளியே வா மகளே, அந்த தவறான உறவை விட்டு வெளியே வா மகனே, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒப்பு கொடுத்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசு ஒரு எக்ஸ்பர்ட் பொய் சொல்றதுல. ஏன்னா அவன் தானே பொய்க்கே தகப்பன். அநேக முறை அநேகர் காதில் இப்படி பேசுறான். என்னன்னா, உனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கு. இப்படி சொல்றதுல பிசாசு கில்லாடி. வேதம் சொல்லுகிறது, மனுஷர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனையே அல்லாமல், சோதனையே அல்லாமல் வேறொன்றும் நமக்கு ஏற்படுவதில்லை. அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு வழியையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. நீங்கள் ஒரு நிமிஷம் நான் வாசிக்கிற அந்த வசனத்தை என் கூட சேர்ந்து வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்கிறேன். அன்பானவர்களே, வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் கையில் வேதம் இருந்தால் பாருங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் நடக்கிறதா நடக்குது, வெளில வந்துருவ அப்படின்றார் ஆண்டவர். ஆனா பேய் என்ன சொல்லும் தெரியுங்களா? பிசாசு, ஏய் உனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை பாத்தியா. என்கிட்ட சமீபத்தில் ஒரு முன்னாள் மாணவி என்கிட்ட பேசினாங்க. எனக்கு மட்டும் எல்லாமே லேட் ஆகும் சார், எனக்கு மட்டும் எல்லாம் தாமதமாக தான் நடக்கும், நான் செய்கிறது எதுவும் உருப்படாது சார். நான் சொன்னேன், உன் வாயை ஃபினாயில் போட்டு கழுவி முதல்ல ஒழுங்காக பேசு அப்படின்னு சொன்னேன். அநேகர் இப்படிப்பட்ட பிசாசின் பொய்களை நம்புகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் இருக்கு ப்ராப்ளம், எல்லாருக்கும் இருக்குது தனிமை, போராட்டம். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் அதுலேருந்து தப்பித்துக் கொள்கிற போக்கை உண்டாக்குவார்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வெளில வந்துடுவீங்க, நீங்கள் வெளில வந்துடுவீங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, உங்கள் போராட்டங்களை மேற்கொள்வீங்க. நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பிழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் செழிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் முன்னேற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை சுமந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கீங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. நாம் அவர்களுக்கு தேவன் பாராட்டின அன்பை சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம்.
சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்திற்கு 2000 வருஷத்திற்கு முன்பாக ஒரு மனிதனாக அவதரித்தார். இயேசு என்ற பெயரில் உலாவினார். உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார். நீங்க அடைய வேண்டிய பாடை அவர் சுமந்தார். நீங்க அடைய வேண்டிய துக்கத்தை அவர் சுமந்தார். எதற்காக? அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டு அதை பிறருக்கு சொல்வதற்காக. அல்லேலூயா. அவர் அன்பாக இருக்கிறார். உங்களை நேசிக்கிறார். உங்களை விடமாட்டார். ஆகவே உங்கள் தனிமை விட்டு வெளில வாங்க. உங்கள் புலம்பலை விட்டு வெளியே வாங்க. உங்கள் மனச்சோர்வை விட்டு வெளியே வாங்க. உங்களுடைய காதுகளில் சொல்லப்படுகிற பொய்களை எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவின் நாமத்தில் தனிமையை முறியடித்து பிசாசின் பொய்களை தகர்த்து கர்த்தர் உங்களுக்கு அழைத்திருக்கிற மேன்மையுள்ள வாழ்க்கைக்கு மேலெழும்பி வருக என்று உங்களை வாழ்த்துகிறேன். மேலே வாங்க. ஆண்டவரோடு நடங்க. தனிமை வேண்டாம். பிசாசு சொல்ற பொய் வேண்டாம். அவன் விரிக்கிற வஞ்சக வலையில் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்க வேண்டாம். உங்களையே நீங்க நொந்து கொள்ள வேண்டாம். நான் சரியில்லை, நான் தப்பு பண்ண, என்னால தான் ஆச்சு. பரவாயில்ல, உங்களால் ஆனாலும் பரவாயில்ல. இயேசு உங்களை உயர்த்த வல்லவர். அதான் இயேசுடைய ஸ்பெஷாலிட்டி. சாம்பலுக்கு பதில் சிங்காரம் கொடுப்பதில் அவர் வல்லவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாராவது ஃப்ரீயா பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்களா என்ன? இயேசு வச்சிருக்கார். உங்கள் கண்ணீரை மாற்றுவார். உங்கள் வேதனையை நீக்குவார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்பெஷலிஸ்ட். Jesus is a specialist in beautifying you, in blessing you, in honoring you, in removing loneliness from you. He can do it for you now. அவர் உங்களுக்கு இப்பொழுது செய்ய வல்லவர். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார். வாங்க, என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். அவர் உங்களை அழைத்து செல்கிறதையும் உங்களை நடத்துறதையும் பார்ப்பீங்க. பிசாசு பொய்க்கு இடம் கொடுக்காதீங்க. தனியாக உட்காந்து அழாதீங்க. நடந்ததே நினச்சி புலம்பாதீங்க. எல்லாரும் வந்து எனக்கு இல்லையே யாருமேன்னு சொல்லி கதறாதீங்க. இயேசு இருக்கிறார். அவருடைய அன்பு இருக்கிறது. அவருடைய தாயைப் போல் அணைக்கும் மார்பு இருக்கிறது. தந்தையைப் போல் அரவணைக்கும் கரங்கள் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு உண்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக நான் பாடலை பாடுவேன். என் கூட சேர்ந்து நீங்க முடிஞ்சா பாடுங்க. அந்த பாடல் இவ்வாறாக சொல்லுகிறது. தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில், தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில், பாயோளி பசும்பொன்னே பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும்பொன்னே பக்தர் சிந்தாமணி, தூயா திருபாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் குடுவேன். நாம் இயேசுவை பாடுவோம். தாயின் அன்புடையவர். ஒரு நல்ல சேயை குழந்தையை அணைக்கிறது போல உங்களை அணைப்பார், முத்தமிடுவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நம்பிக்கை பிறக்கட்டும், நம்பிக்கை துளிர்க்கட்டும். என் வாழ்க்கையில் எனக்கு அடையாளமே இல்லை என்ற கவலைகளை மாற்றி போடும். என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் தனிமையில் உழல்கிறேன் என்ற புலம்பலை மாற்றும். ஒவ்வொருவர் புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யும் அப்பா. அவர்களை ஆறுதல் படுத்தும், தனிமைகளை நீக்கி போடும். தாயைப் போல் அணைக்கிறவர், தந்தையைப் போல் பராமரிக்கிறவர். சேர்த்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால என்னை யாருமே
ரெக்கக்னைஸ் பண்ணல, அங்கீகரிக்கல, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இயேசு இருக்கிறார். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்த உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. நாம் இணைந்து இயேசுவின் அன்பை சொல்லுவோம். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். அவர் ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.